வணக்கம். இந்த விரிவான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். உங்க வாழ்நாள நீங்க என்னைக்காவது, அதாவது வருஷங்களா கணக்கு பண்ணாம, நீங்க முழுமையா முழிச்சிருக்கிற நாட்களா கணக்கு பண்ணி பார்த்திருக்கீங்களா? ம். இது உண்மையிலேயே ஒரு சுவாரஸ்யமான கேள்விதான். ஏன்னா, வருஷங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம மூளைக்கு ஏதோ இன்னும் நெறைய காலம் மிச்சம் இருக்கிற மாதிரி ஒரு பொய்யான பாதுகாப்பு உணர்வு கிடைக்குது. ஆமா, கரெக்ட்டு. நாம கேலண்டர பார்க்கும்போது, அடுத்தடுத்த மாசங்கள், அடுத்தடுத்த வருஷங்கள் அப்படியே முடிவில்லாம போயிட்டே இருக்கிற மாரி தோணும். கண்டிப்பா. ஆனா ஒரு மனிதனோட சராசரி ஆயுட்காலம் ஒரு 80 வருஷம்னு வச்சுக்கிட்டா கூட, அதுல நாம முழுமையான சுயநிலைவோட முழிச்சிருக்கிற நாட்கள் பாத்தீங்கன்னா, வெறும் 14,000 மட்டும்தான். அட! 14,000 நாட்கள் தானா? இத கேட்கும்போதே உள்ளுக்குள்ள ஒரு சின்ன நடுக்கம் வரத தவிர்க்க முடியல. அந்த நடுக்கம் ரொம்ப ரொம்ப அவசியமானதுன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஆயுட்காலத்தை நாட்கள்னு சுருக்கும்போது தான் நமக்கு நிதர்சனம் புரியுது. உண்மைதான். ஏன்னா, நாம ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிக்கிறோம், எந்திரமா வேலைக்கு ஓடுறோம், திரும்ப தூங்குறோம். இந்த குறுகிய ஓட்டத்துல நாம ஏன் ஓடுறோம், எதுக்காக இவ்ளோ சண்டை போடுறோம்னு யோசிக்க கூட நமக்கு நேரம் இல்ல. நிச்சயமா. அதனால தான் இன்னைக்கு நம்ம விவாதிக்க போற மூல தகவல்கள் ரொம்ப முக்கியமானது. குறிப்பா சுவாமி ராமானுஜர், அப்புறம் பகவான் ரமண மகரிஷியோட சிந்தனைகளை அடிப்படையா வச்சு ஒரு ஆழமான பார்வையை நம்ம முன்வைக்க போறோம். ஆமா, மனித வாழ்வோட இந்த மிக குறுகிய கால அளவையும், நாம தேடுற உண்மையான மகிழ்ச்சி எதில் இருக்கு அப்படிங்கறதையும் உளவியல் ரீதியாகவும், உயிரியல் ரீதியாகவும் நாம அலசப் போறோம். நீங்க இந்த தேடலுக்கு தயாரா இருப்பீங்கன்னு நம்புறேன். சரி, முதல்ல நாம வாழும் இந்த பிரபஞ்சத்தோட பிரம்மாண்டத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோம். கார்ல் சாகன் மாதிரி அறிஞர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ஒப்பிடும்போது பூமி அப்படிங்கிறது ஒரு சிறிய நீல நிற புள்ளி அப்படின்னு. ம். அந்த பிரம்மாண்டமான அளவுகோல் நமக்கு நல்லாவே தெரியும். எண்ணற்ற நட்சத்திரங்கள், பால்வெளி மண்டலங்கள் கொண்ட அந்த பெரு வெளியில நாம வெறும் தூசு அப்படிங்கிற புரிதல் நம்மகிட்ட இருக்கு. ஆமாம். ஆனா அந்த அளவுகோலை நமது சொந்த வாழ்நாளோட பொருத்தி பார்க்க நாம அடிக்கடி தவறிடுறோம். வெளிப்பிரபஞ்சத்தோட அளவை பத்தி வியக்கிற நாம, நமது தனிப்பட்ட நேரத்தோட அளவை பத்தி ஒரு விழிப்புணர்வே இல்லாம இருக்கும். கரெக்ட். அத நாம கொஞ்சம் விரிவாவே பாப்போம். இந்த முழிச்சிருக்கிற நாட்கள் கணக்கு ரொம்ப சுவாரஸ்யமானது. 80 வருஷங்கள்னா அது மொத்தம் 29,200 நாட்கள் வருது. இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற மொத்த கையிருப்பு. சரியா சொன்னீங்க. ஆனா அந்த 29,200 நாட்களையும் நாம முழுமையா வாழ்ந்துடுறோமா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா இல்ல. ஆமா. இதுல நம்ம குழந்தை பருவம் ஒரு பெரிய பகுதியா போயிடுது. அந்த பருவத்துல நமக்கு உலக புரிதலோ எந்த ஒரு சுயநினைவோ இருக்கிறதில்ல. அப்புறம் மனித வாழ்வோட தவிர்க்க முடியாத இன்னொரு விஷயம் தூக்கம். நம்ம வாழ்நாள்ல 3ல ஒரு பகுதியை நாம தூங்கியே கழிச்சிடுறோம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, வயது முதிர்ந்த காலத்துல ஏற்படுற உடல்நல குறைபாடுகள், இயலாமை அப்படின்னு எல்லாத்தையும் கழிச்சிட்டு பார்த்தா, எவ்ளோ மிஞ்சும்? ஒரு மனிதன் முழுமையான ஆற்றலோட சுயமாக சிந்தித்து செயல்படுற நாட்கள் வெறும் 14,000 முதல் 14,600 நாட்கள் மட்டும்தான் மிஞ்சிருக்கு. இத நினைக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இத கேக்குற நீங்க கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல சரியா 14,600 நாணயங்கள் மட்டுமே கொடுக்கப்படுது. ம். ஒரு நாணயம் கூட அதுக்கு மேல வராது. ஆமா, அதுக்கு பிறகு ஒரு நாணயம் கூட அதுல சேராது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒவ்வொரு நாணயத்தையும் நீங்க எவ்ளோ கவனமா செலவு செய்வீங்க? அத வீணாக்குறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிப்பீங்க, இல்லையா? கண்டிப்பா யோசிப்போம். ஒவ்வொரு காசும் நமக்கு அவ்ளோ முக்கியம். சொல்லப்போனா அதை விட பல மடங்கு மதிப்புள்ள நம்ம விழித்திருக்கும் நாட்கள நாம அப்படி பாக்குறதே இல்லையே. ஏன் நம்ம மூளை இந்த யதார்த்தத்தை உணராம ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கையிலேயே இயங்குது? இதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா, மனித மூளையோட பரிணாம வளர்ச்சி தான். நமது மூளை நீண்ட கால முடிவுகளை பத்தி சிந்திக்கிற வகையில வடிவமைக்கப்படல. ஓ, அதாவது டே டு டே சர்வைவல் மட்டும் தானா? அதேதான். அன்றாட தேவைகளை முடிக்கிறது, உடனடி ஆபத்துகள்ல இருந்து தப்பிப்பது அப்படிங்கிற அடிப்படையில மட்டுமே அது பலாயிரம் வருஷங்களா செயல்பட்டு வருது. இத உளவியல்ல டெம்போரல் டிஸ்கவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டெம்போரல் டிஸ்கவுண்டிங் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது எதிர்காலத்துல வரப்போற ஒரு பெரிய விஷயத்தை விட நிகழ்காலத்துல இருக்கிற சின்ன விஷயத்துக்கே நமது மூளை அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். அதனால தான் நம்ம கிட்ட இருக்கிறது அளவற்ற காலம் அப்படிங்கிற ஒரு மாயைய நமது அகங்காரம், அதாவது ஈகோ ரொம்ப எளிதா உருவாக்கிக்குது. ம். அந்த மாயைக்குள்ள இருக்கும்போது தான் நாம தேவையற்ற சச்சரவுகள்ல ஈடுபடுறோம். நம்ம கிட்ட இருக்கிறதே கம்மி நாட்கள்னு தெரிஞ்சும், அத எப்படி வீணாக்குறோம்னு பாக்குறது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா. நீங்க உங்க வீட்டு சவுத்துல தொங்குற பழைய புகைப்படங்களை பாருங்க. உங்க தாத்தா, கொள்ளு தாத்தா அப்படின்னு பலர் இந்த பூமியில வாழ்ந்திருக்காங்க. கண்டிப்பா.
அவங்களுக்கும் இதே மாதிரியான கோபங்கள் இருந்திருக்கும், யார் பெரியவர் அப்படிங்கிற ஈகோ இருந்திருக்கும், சொத்து பிரச்சனைகள் கூட இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அவங்க வெறும் காகித புகைப்படங்களா மட்டுமே இருக்காங்க. வந்தாங்க, வாழ்ந்தாங்க, போயிட்டாங்க. உண்மைதான். நாளைக்கு நமக்கும் இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும், நாம ஏன் எந்த மதம் பெரியது, இல்ல யார் பெரியவர் அப்படிங்கிற வீண் விவாதங்கள்ல நம்ம வாழ்நாளோட பெரும் பகுதியை செலவிடுறோம். நீங்க குறிப்பிட்ட அந்த புகைப்படங்கள் ஒரு மிகச்சிறந்த நினைவூட்டல். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும் காலம் நம்மை வாழ்வோட இறுதிக்கு தள்ளி கொண்டே இருக்கு. முதிர்ச்சி அப்படிங்கறது நாம விரும்பி ஏற்கிறதல்ல, அது காலம் நம்ம மேல திணிக்கிறது. அதை யாருமே தட்டி கழிக்க முடியாது. ஆமா. ஆனா நாம ஏன் வீண் விவாதங்கள்ல ஈடுபடுறோம்னா, சமூக படிநிலையில நம்மை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற நமது ஆதிகாலத்து மிருக உள்ளுணர்வு தான் இதுக்கு காரணம். மிருக உள்ளுணர்வா? ஆமா. நாம ஒரு கூட்டமா வாழ்ந்த காலத்துல யார் பெரியவர் அப்படின்னு நிரூபிப்பவருக்கு தான் அதிக உணவு கிடைச்சது, அதிக பாதுகாப்பும் கிடைச்சது. அந்த உள்ளுணர்வு இன்றும் நம்ம மரபணுவுல இருக்கிறதால தான் இன்டர்நெட்ல அறிமுகமே இல்லாத ஒருவர்கிட்ட கூட ஏன் கருத்து தான் சரியானதுன்னு வாதிட்டு நம்ம வாழ்நாள வீலாக்குறோம். இங்க நான் ஒரு கேள்விய முன்வைக்க விரும்புறேன். இத கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஈகோவ விடணும், கோபப்படக்கூடாது அப்படின்னு பேசுறது ரொம்ப எளிது. ஆனா நடைமுறையில நீங்க ரோட்ல உங்க டூ வீலர்ல போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ம். சரி. யாரோ ஒருவர் எந்த விதியும் மதிக்காம உங்க மேல மோதிட்டு உங்களையே தகாத வார்த்தைகளால திட்டுறாருன்னு வச்சுப்போம். அந்த இடத்துல உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வரும். இதயம் வேகமா துடிக்கும், ரத்தம் சூடாகும். கண்டிப்பா. அது இயல்புதானே. அந்த தருணத்துல போய் நம்ம வாழ்றது வெறும் 14,000 நாட்கள் தான் அப்படின்னெல்லாம் உட்கார்ந்து நினைச்சு பார்க்க முடியுமா? அந்த கோவமோ எதிர்ப்போ நியாயமானது தானே. இத செயல்படுத்துறது ஏன் அவ்வளவு கடினமா இருக்கு? இது ஒரு மிக அருமையான நடைமுறை சார்ந்த கேள்வி. நீங்க சொன்னது போல அந்த கோபம் ஒரு தத்துவார்த்தமான பிரச்சனை கிடையாது. அது ஒரு உயிரியல் ரீதியான பிரச்சனை. உயிரியல் பிரச்சனைனா நம்ம உடம்புக்குள்ள நடக்கிற மாற்றங்களா? ஆமா. ஓவர் உங்கள திட்டுறதும் உங்க மூளையில உள்ள அமிக்டாலா அப்படிங்கிற பகுதி உடனடியாக செயல்படத் தொடங்குது. அது உங்க தர்க்க ரீதியான சிந்தனைய அப்படியே முடக்கிட்டு சண்டையிடு அல்லது தப்பித்து ஓடு அப்படிங்கிற கட்டளைய உடலுக்கு பிறப்பிக்குது. ஓ! அதனாலதான் அந்த நொடியில நம்மால 14,000 நாட்கள் கணக்கையெல்லாம் யோசிக்க முடியறது இல்லையா? கரெக்ட். உங்க உணர்ச்சிகளோட அடிமையா நீங்க மாறிடுறீங்க. எந்திரத்தனமா ஒரு விழிப்புணர்வே இல்லாம நாம அந்த நொடியில செயல்படுறோம். அப்போ கோபத்தை கட்டுப்படுத்துறது வெறும் தத்துவத்தால மட்டும் சாத்தியப்படாதுன்னு சொல்றீங்க? ஆமா. நம்மள பற்றிய மிக ஆழமான புரிதலால மட்டுமே சாத்தியப்படும் அப்படின்னு தான் நாம அலசுற மூலக்கட்டுரை ரொம்ப தெளிவா கூறுது. அந்த ஆழமான புரிதல் அப்படிங்கிறது என்ன? வீண் விவாதங்களையும் தேவையில்லாத கோபத்தையும் தவிர்க்கணும்னா முதல்ல நமது குணாதிசயங்கள் எப்படி உருவாகுது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணுமா? நிச்சயமா. இங்குதான் பகவான் ரமண மகரிஷியோட அந்த புகழ்பெற்ற நான் யார் அப்படிங்கிற தேடல் ஒரு தத்துவமா மட்டும் இல்லாம ஒரு அறிவியல் சார்ந்த கேள்வியாக மாறுது. அதாவது ரமண மகரிஷியோட நான் யார் அப்படிங்கிற கேள்விக்கு விடை தேடுறதுங்கிறது காட்டுல போய் கண்ணை மூடி உட்கார்றது மட்டும் கிடையாது. இல்லவே இல்ல. அது ஒரு ஆழமான உளவியல் மற்றும் உயிரியல் ரீதியான பயணம். நாம ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு தனிப்பட்ட தீவு போல நமக்கு நாமே சுயமா உருவாகிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது அல்ல. பின்ன எது உண்மை? நாம தாயோட கருப்பையிலிருந்து வளரும்போதே நம்மை சுற்றி நடக்கும் பல அனுபவங்கள் நமக்குள் ஆழமாக பதிவாகிடுது. அந்த காணொளியில சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் எனக்கு மிகப்பெரிய திறப்பா இருந்துச்சு. அதாவது பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன் காடுகள்ல வாழ்ந்த நம்ம முன்னோர்களோட வேட்டையாடும் குணம், அவங்க சந்திச்ச கஷ்டங்கள், கொடிய விலங்குகள் கிட்ட அவங்க கொண்ட பயம். இது எல்லாமே ஆமா. இது போன்ற பல அனுபவங்கள்லாம் டிஎன்ஏ எனப்படும் மரபணு வழியாக அப்படியே நமக்குள்ள கடத்தப்பட்டிருக்கு. அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது ஏன் கோபம் அப்படிங்கிறது என்னுடையது மட்டும் இல்ல. அது பல தலைமுறைகளோட கோபம். 100% அறிவியல் உண்மை இது. இத எபிஜெனெடிக்ஸ் அப்படிங்கிற அறிவியல் பிரிவு மிக தெளிவா விளக்குது. எபிஜெனெடிக்ஸ். ஆமா. நமது முன்னோர்களோட பட்டினி, அவங்களோட பயம், அவங்களோட போராட்டங்கள் எல்லாமே நமது மரபணுக்கள்ல ஒரு பதிவாக காத்திருக்கு. அந்த மரபணுக்களோடு சேர்ந்து நாம பிறந்த இடம், நாம வாழ்ற சூழ்நிலை, நம்மை சுற்றியுள்ள மனிதர்களோட பழக்க வழக்கங்கள், நம்ம படிக்கிற புத்தகங்கள். கண்டிப்பா இது எல்லாமே இணைந்து நமது உண்மையான குணத்தை வடிவமைக்குது. நாம இயல்பாகவே அன்பானவர்களா அல்லது சின்ன விஷயத்துக்கு முன்கோபம் கொள்பவர்களா அப்படிங்கறத தீர்மானிக்கிறது நாமல்ல, இந்த மரபணு மற்றும் சூழலோட கலவைதான். இத கேட்கும்போது எனக்கு ஒரு ஒப்பீடு தோணுது. மனிதர்கள் என்பவர்கள் ஒரு சிக்கலான உணவு தயாரிப்பு முறை போல இருக்கிறாங்க. அதாவது ஒரு ரெசிபி மாதிரி. ஒரு ரெசிபியா எப்படி சொல்றீங்க?
நமது முன்னோர்களிடமிருந்து வந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு உணவோட அடிப்படை மூலப்பொருள், ஒரு பேஸ் இன்கிரீடியன்ட்னு வச்சுக்கலாம். நாம வளரும் சூழ்நிலை, சந்திக்கும் மனிதர்கள், நமக்கு ஏற்படுற அனுபவங்கள் எல்லாமே அதுல சேர்க்கப்படுற மசாலாக்கள் அப்படின்னு சொல்லலாமா? ரொம்ப கச்சிதமான ஒப்பீடுது. எந்த மசாலாவை எவ்வளவு சேர்க்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் உணவோட சுவை மாறுது. அந்த அடிப்படை மூலப்பொருளை உங்களால மாத்த முடியாது. ஆனா சேர்க்கப்படுற விஷயங்கள் உங்க குணத்தை மாத்துது. ம். இப்போ இத மீண்டும் ரமண மகரிஷியோட தத்துவத்தோட இணைத்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி? எனக்கு கோபம் வரும்போது அந்த கோபம் என்னுடையது அல்ல. அது என் டிஎன்ஏ மற்றும் என் சூழ்நிலை கொடுத்த ஒரு தானியங்கி எதிர்வினை அப்படிங்கறத நான் உணர்ந்தா என் கோபத்திலிருந்து நான் என்ன விலக்கிக் கொள்ள முடியும் இல்லையா? கரெக்ட். பிறப்பு எப்படி வந்ததுன்னு தெரியாது, இறப்பு எப்போது வரும்னு தெரியாது. இந்த இடைப்பட்ட காலத்துல நான் வெறும் ஒரு தனிமனிதன் அல்ல. நான் பல்லாயிரம் ஆண்டு மனித வரலாற்றின் ஒரு சின்ன தொடர்ச்சி. இந்த விழிப்புணர்வு தான் தன்னுணர்வை நோக்கிய முதல் படி. அதாவது நான் ஒரு வெறும் இயந்திரம், என் டிஎன்ஏ மற்றும் என் சமூகம் என்னை இயக்குது அப்படிங்கறத புரிந்து கொள்வதே என் சுதந்திரத்துக்கான முதல் படிங்கிறீங்க. ஆமா. நீங்க கோவப்படும்போது நான் கோவப்படுகிறேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலா என் உடலும் மனதும் ஒரு சூழ்நிலைக்கு எதிர்வினை ஆற்றுது அப்படின்னு கொஞ்சம் தள்ளி நின்னு பாக்குறது. அதேதான். சரி, நமது குணமும் மரபணுவும் சூழலும் சேர்ந்து நம்ம இயக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். இந்த மிக குறுகிய விழித்திருக்கும் வாழ்க்கையில நாம தேட வேண்டிய இறுதியான விஷயம் என்ன? எல்லோரும் தேடுறது மகிழ்ச்சியத்தானே. மகிழ்ச்சியை தான் எல்லோரும் தேடுறாங்க. ஆனா அவங்க எந்த வகையான மகிழ்ச்சியை தேடுறாங்க அப்படிங்கறதுல தான் சிக்கலே இருக்கு. நாம தற்காலிக மகிழ்ச்சிக்கும் உண்மையான மகிழ்ச்சிக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். தற்காலிக மகிழ்ச்சினா நாம அன்றாடம் தேடி ஓடுற விஷயங்கள் தானே. விதவிதமான ஹோட்டல்களுக்கு போறது, பெரிய வீடு வாங்குறது, விலை உயர்ந்த கார்கள்ல பயணிக்கிறது. சமூக வலைத்தளங்கள்ல மற்றவர்கள் நம்மை பாராட்டணும்னு எதிர்பார்க்கறது, இது எல்லாமே அதுல அடங்கும். இந்த உலகம் இதுக்காகத்தானே பைத்தியம் பிடிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, இவை எல்லாமே மகிழ்ச்சியை தருபவைதான். அதை யாருமே மறுக்க முடியாது. ஆனா இது நிரந்தரமா? நிச்சயமா இல்ல. இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்ம மூளையில சுரக்கும் டோபமைன் அப்படிங்கிற ரசாயனத்தோட ஒரு சிறிய வெளிப்பாடு மட்டுமே. இது நிரந்தரமானது கிடையாது. ஒரு புது போன் வாங்குனா அதோட மகிழ்ச்சி ஒரு வாரம் இருக்கும். பிறகு அடுத்த மாடல் போன் வந்ததும் பழைய மகிழ்ச்சி காணாம போயிடும். கரெக்ட். இந்த தொடர் ஓட்டத்துல நாம சிக்கிக்கிறோம். ஆனா அந்த காணொளி சுட்டிக்காட்டும் உண்மையான நிரந்தரமான மகிழ்ச்சி அப்படிங்கிறது முற்றிலும் வேறுபட்ட ஒண்ணு. அது என்ன? அது என்னவென்றால் மனதளவுல எந்தவிதமான குற்ற உணர்வும் இல்லாம வாழ்வது. ஆங்கிலத்துல இத கில்ட் ஃப்ரீ வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் உண்மையான நிம்மதியும் அசைக்க முடியாத மகிழ்ச்சியும். குற்ற உணர்வு இல்லாம வாழ்வது, இத நாம கொஞ்சம் ஆழமா அலசணும். ஏன்னா மனிதர்களுக்கு குற்ற உணர்வு அப்படிங்கிறது அவசியமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? குற்ற உணர்வு இருக்கிறதால தானே நாம தவறுகள் செய்ய பயப்படுறோம். குற்ற உணர்வே இல்லாத ஒருவன் என்ன தவறு வேணும்னாலும் செய்வானே. அந்த வகையில பார்த்தா குற்ற உணர்வு அப்படிங்கிறது சமூகத்தோட ஒரு ஒழுக்க கருவி அல்லவா? அதை ஏன் நாம தவிர்க்கணும்னு மூலக்கட்டுரை சொல்லுது? நீங்க எழுப்புற கேள்வி மிக மிக முக்கியமானது. இங்கே நாம 2 வகையான குற்ற உணர்வுகளை பிரித்து பார்க்கணும். ஒன்னு, நீங்க சொல்ற ஆக்கப்பூர்வமான பொறுப்புணர்வு. ஒருவருக்கு தீங்கு செஞ்சுட்டு அதுக்காக வருந்தி அதை சரி செய்வது அப்படிங்கிறது மனிதத்தன்மை, அது அவசியம். ஆமா, அது அலசியம். ஆனா மூலக்கட்டுரை சுட்டிக்காட்டும் குற்ற உணர்வு வேறு வகையானது. அது நமது ஈகோவால் உருவாக்கப்படுறது. ஈகோவால் உருவாக்கப்படுறதா? எப்படி? அளவு கடந்த சுயநலம், மற்றவர்களை பார்த்து பொறாமப்படுறது, எப்பவுமே மற்றவர்களோட குறைகளையே கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறது, குறுக்கு வழியில அடுத்தவர்களை வீழ்த்தி முன்னேற நினைக்கிறது. இது போன்ற செயல்களால் நமது ஆழ் மனசுல ஒரு நிரந்தரமான சுமை சேருது. ஓ, நம்ம உண்மைத்தன்மைக்கு மாறாக நாம ஒரு முகமூடிய அணியும் போது ஏற்படுற அந்த முரண்பாடு தான் இந்த மோசமான குற்ற உணர்வை உருவாக்குதுன்னு சொல்றீங்களா? சரியா பிடிச்சிட்டீங்க. ராத்திரியில நீங்க தூங்க போகும்போது உங்க மனசை உறுத்துற அந்த சுமையத்தான் இங்க குற்ற உணர்வு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. புரியுது. அதாவது ஒரு தவறான காரியத்தை செஞ்சுட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டு நடிச்சாலும் உள்ளே இருக்கிற அந்த உறுத்தல் நம்மளோட நிம்மதியை கெடுத்துடும் அப்படிங்கிறீங்க. நிச்சயமா. அப்படியானால் இந்த உறுத்தல் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக நாம நவீன வாழ்க்கையோட எல்லா வசதிகளையும் துறந்துட்டு ஒரு சந்நியாசி போல வாழணுமா? நல்ல உணவு, ஆடம்பரம் எல்லாமே தவறா? இல்லவே இல்ல.
எந்த ஒரு இடத்துலயும் பொருட்செல்வத்தையோ வசதிகளையோ துருக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தப்படல. நல்ல உணவை சுவைக்கிறதும் நண்பர்களோட கொண்டாடுறதும் சொகுசா வாழ்றதும் தவறே கிடையாது. அப்போ பிரச்சனை எந்த வருது? அவற்றை அடைவதற்காக நீங்க என்ன வழியை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். உங்க ஆடம்பரத்துக்காக இன்னொருவரை நீங்க ஏமாற்றக்கூடாது. உங்க மகிழ்ச்சிக்காக இன்னொருவரை நீங்க காயப்படுத்தக்கூடாது. ரொம்ப அழகா சொன்னீங்க. மற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த அதிகபட்ச உதவியை செய்து வீண் சச்சரவுகள் இல்லாம உங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம வாழ்வதுதான் அந்த நிம்மதியான வாழ்க்கை. அந்த அகத்தூய்மை இருந்தாதான் நீங்க எவ்வளவு பெரிய மாளிகையில இருந்தாலும் உங்களால் நிம்மதியா தூங்க முடியும். அது இல்லாம நீங்க உலகத்தையே விலைக்கு வாங்கினாலும் அந்த தற்காலிக மகிழ்ச்சி ஒருபோதும் உங்களுக்கு முழுமைய தராது. கண்டிப்பா தராது. மிக தெளிவா சொன்னீங்க. உங்களுக்கு பிடிச்ச உணவு சாப்பிடுங்க, ஆனா அதுக்காக இன்னொருவரோட உணவை பறிக்காதீங்க. சொகுசா வாழுங்க, ஆனா மற்றவர்களை பார்த்து பொறாமப்படாதீங்க. அந்த தூய்மையான மனநிலை தான் எல்லாத்துக்கும் அடித்தளம். ஆமா. நாம இதுவரை விவாதித்த இந்த விஷயங்களை எல்லாம் ஒன்னு சேர்த்து பார்த்தா மனித வாழ்க்கை எவ்வளவு குறுகியது, அதை நாம எப்படி அர்த்தமுள்ளதா மாத்தணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான படம் நமக்கு கிடைக்குது. ஆமா, நாம தொடங்கிய இடத்துக்கும் இப்ப வந்தடைந்திருக்கும் புரிதலுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல எல்லையற்ற கால ஓட்டத்துல நம்மோட விழித்திருக்கும் அந்த 14,000 நாட்களை தேவையில்லாத ஈகோவிலையும் பிறரை பற்றிய பொறாமையிலையும் கழிக்காம இருக்கிறது எவ்வளோ அடிப்படையான தேவை அப்படிங்கறத நம்ம உணர முடியும். அதே போல நமது குணாதிசயங்கள், நமது கோபதாபங்கள் எல்லாமே நமது முன்னோர்களோட மரபணுவலையும் நாம வாழும் சமூகச் சூழலையும் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். இந்த புரிதல் நமக்கு கொஞ்சம் தள்ளி நின்னு பார்க்கவும், நம்மை சுற்றியுள்ள மனிதர்களோட தவறுகளை பெரிதுபடுத்தாம மன்னிக்கவும் மிகப்பெரிய அளவுல உதவும். இறுதியா அந்த தற்காலிகமான ஆடம்பர மோகங்களை தாண்டி ஆழ் மனசுல எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாத தூய்மையான மனதுடன் வாழ்வதே உண்மையான நிரந்தரமான மகிழ்ச்சி அப்படிங்கறதையும் ஆழமா பார்த்துட்டோம். இந்த விழிப்புணர்வு தான் ரமண மகரிஷி வலியுறுத்தும் சுய தேடலோட உண்மையான சாரம்சம். இது ஏதோ புத்தகங்கள்ல படிக்கிற தத்துவம் கிடையாது, அன்றாட வாழ்வுல நாம பயன்படுத்த வேண்டிய ஒரு கருவி. உண்மையாவே நம்மை சிந்திக்க வைக்கும் ஒரு ஆழமான தேடல் இது. இப்போ உங்ககிட்ட இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்காகவே ஒரு சிந்தனையை விட்டு செல்ல விரும்புறேன். சொல்லுங்க. நாம முன்னரே பேசினது போல காட்டுல வாழ்ந்த நம் முன்னோர்கள் தங்கள கொடிய விலங்குகள் கிட்ட இருந்தும் எதிரிகள் கிட்ட இருந்தும் தற்காத்துக் கொள்ள பயன்படுத்தின அதே பயத்தையும் கோபத்தையும் தான் நம்ம மரபணுக்கள் இன்னும் ஒரு கருவியா நமக்குள் பாதுகாத்து வச்சிருக்கு. அன்றைக்கு அது மனித குலத்தோட உயிரை காப்பாற்ற உதவிச்சு. ஆனா இன்னைக்கு அதுவே நமது நிம்மதியை குலைக்கும் ஆயுதமா மாறிடுச்சு. அதனால அடுத்த முறை ரோட்ல நீங்க செல்லும்போது யாரோ ஒருவர் உங்களை முந்தி சென்றாலோ அல்லது சமூக வலைத்தளங்கள்ல அறிமுகமில்லாத ஒருவரோட கருத்தை பார்த்து உங்களுக்கு தீராத கோபம் வந்தாலோ உடனடியா ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சு பாருங்க. நீங்க கோவப்படுறது உண்மையிலேயே அந்த நபர் செய்த செயலுக்காகவா, அல்லது பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன் வாழ்ந்த உங்க முன்னோர்களோட மரபணுவுல பதிந்த அந்த ஆதிகாலத்து பாதுகாப்பற்ற தன்மை உங்களை இன்று இயக்குதா? அந்த உணர்ச்சியிலிருந்து உங்களை நீங்களே விடுவிச்சுக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. தன்னுணர்வுக்கான முதல் படியே நம்மோட இந்த தானியங்கி எதிர்வினைகளை உடைத்து இது போன்ற ஆழமான கேள்விகளை நமக்குள்ள நாம் கேட்டுக்கொள்வதுதான். அருமை. இந்த சிந்தனையோடு இன்றைய தேடலை நாம நிறைவு செய்றோம். மனித வாழ்வோட அடுத்த கட்ட புதிர்களையும் அறிவியலையும் அலச இது போன்ற மற்றொரு சுவாரஸ்யமான தேடல்ல உங்களை சந்திப்போம். அதுவரை அந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற 14,600 நாணயங்களை ரொம்ப கவனமாகவும் நிம்மதியாகவும் செலவிடுங்க.